போன வீடியோல பாண்டாவோட வாழ்க்கை முறையை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பாண்டா எவ்வளவு கியூட், எவ்வளவு நாட்டி அப்படின்றத ஒரு சுவாரஸ்ய தகவல்களோட ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, பாண்டா என்ன பண்ணும், எவ்வளவு என்டர்டைன்மெண்டான ஆளு? பாண்டா அதனுடைய யூரினை வச்சே தான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கெத்து காமிக்கும். எங்க கெத்து காட்டுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நான் இவ்வளவு மூங்கில திங்கிறேன், நான் இப்படி எவ்வளவு ஒரே நாள்ல இப்படி அமைதியா இருக்கேன், எவ்வளவு மரம் அடிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் கெத்து காட்டினா ஒரு நியாயம் இருக்கு. அது எப்படி யூரினை வச்சு கெத்து காட்டோம்னா, இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்க, அந்த மரத்தை நோக்கி பின்னோக்கி நடந்து அந்த மரத்துல ரெண்டு கால் இருக்குல்ல, பின்னங்கால், இப்படி மரத்துல வச்சு அப்படியே ஏறும். பின்னங்கால் மேல ஏறும், தலை கீழே இருக்கும், ரெண்டு கைகளும் அந்த அதாவது இந்த தலை கீழே மரத்துல தலை கீழே நின்னுரும். இப்படி நின்னுட்டு அதுக்கப்புறம் யூரினா அந்த மரத்தோட தண்டு மேல அடிக்கும். அடிச்சு அதனுடைய ஹைட்டு, அது எவ்வளவு ஹைட்டுக்கு அடிக்குதோ அதை வச்சு மத்த பாண்டாக்கள் போட்டி போடுது. இவ்வளவு ஹைட்ல அடிச்சிருக்குன்னா இது பலசாலி போல அப்படின்னு சொல்லி இன்னொரு பாண்டா அதனுடைய எல்லைக்குள்ள வராது. அதுக்காகவே அது யூரினா இந்த மாதிரி யூஸ் பண்ணும். மெண்டல் பாண்டாவா இருக்கே, ஒரு பைத்தியக்காரத்தை நம்ம போட்டி கூப்பிடுறதுக்கு எவ்வளவு போட்டி இருக்கு. ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் கூப்பிடலாம், இல்ல 1-1 கூப்பிடலாம். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இது பண்ணும். அதே மாதிரி இப்ப இதனுடைய பவர்னு ஒண்ணு இருக்குல்ல, பைட்டிங் பவர், PSI அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு கடிக்கும். இப்ப ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கடியினுடைய PSI 650 இருந்து 1000. ஒரு புலியை எடுத்துக்கிட்டோம்னா 1050 இருந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 1200 இந்த மாதிரி போகும். சிங்கத்துக்கும் புலிக்குமே இவ்வளவு வித்தியாசம் இருக்கா? ஆமா, புலிக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பாண்டா கரடி 1300 வரைக்கும் இருக்கு பாண்டாவை பொறுத்தவரை. அப்ப சிங்கம் புலியை விட இது கடிச்சா சிங்கம் புலியினுடைய எலும்பு கூட நொறுங்கிடும். சிங்கத்தையும் புலியையும் சேர்த்து கடிச்சா பாண்டாவோட பவர் வரும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இது சிங்கத்தோட புலியோட நேரடியா மோதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது வாழ்றது அந்த குளிர் சார்ந்த இடம், இது வெவ்வேறு பகுதியில வாழுது. நேருக்கு நேர் சந்திச்சா பாண்டா தோத்துதான் போகும். ஏன்னா ஜெயிக்க முடியாது. என்னதான் கடி பவர் இருந்தா கூட அந்த ரெண்டும் சண்டை போட்டே பழகின உயிரினங்கள். இது சண்டை போடாது, சண்டை ஓடுது, உட்கார்ந்து மூங்கில உட்கார்ந்து வேட்டையாடாது. சோ அந்த மாதிரி இருக்கிறனால இது அடி வாங்கியிருந்தான். ஆனா இப்ப சண்டைக்குன்னு நம்ம போனோம்னா, உதாரணத்துக்கு ஸ்னோ லெப்பர்ட்ஸ், இந்த பனி சிறுத்தைகள், அது குட்டி குட்டி பாண்டாக்களை வேட்டையாடுறதுக்கு வரும். அப்ப அந்த தாய் பாண்டா அது அடிச்சு விரட்டிடும் பனி சிறுத்தை. அதனால இந்த பெரிய வளர்ந்த பாண்டாக்களை பனி சிறுத்தைகள் நெருங்காது. சோ அந்த மாதிரி பண்ணும். இப்ப இதனுடைய குடும்ப வாழ்க்கை முறை, இப்ப இதுக்குன்னு ஒரு இனப்பெருக்க காலம் இருக்கு. ஒரு மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும். அதுல வெறும் ஒரு 3 நாள் தான் இன சேர்க்கைக்கு பெண் பாண்டா தயாரா இருக்கும். அப்படி தயாரா இருக்கும் போது என்ன நடக்கும், ஆண் பாண்டாக்களுக்குள்ள சண்டை, பயங்கரமான சண்டை. யாரு பெண் பாண்டா, இந்த பெண் பாண்டா கூட எது ஆண் பாண்டா போறதுன்னு ஒரு போர் நடக்கும். 2 பேத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆடுகளம் படத்துல வர்ற மாதிரிதான் யார் 2 பேரும் அதான ப்ரோ. அந்த மாதிரி ஜெயிக்கிறவங்க இது அவங்க அந்த இன சேர்க்கைக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறனால அப்ப தன்னுடைய சுறுசுறுப்பை காட்டும், அடிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அந்த நேரத்துல சுறுசுறுப்பா இருக்கும். எதுக்கு பலத்தை கட்டணுமோ அதுக்கு பலத்தை. இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை, அந்த குட்டி, அந்த பாண்டா குட்டி கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 5 மாசம் ஆகும் கறக்குறது. மாசத்துல பிறந்தோம். ஆமா, பிறந்துரும். ஏன்னா வெறும் அதிகபட்சமே அது 150 கிராம் தான். இதுல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அதிகபட்சம் 5 மாசம் சொன்னீங்க. ஒரே ஒரு பாண்டா மட்டும் கிட்டத்தட்ட 10 மாசம் வரைக்கும் இருந்து ஒரு குட்டியை ஈன்றெடுத்திருக்காது. அது ரொம்ப ரேரா. ஆனா ஒண்ணுதான் நான் கேள்விப்பட்டது. ஆமா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பாண்டா சில நேரத்துல அதாவது 50-50 சொல்லலாம். 50% ஒரு குட்டி போடும். சில நேரத்துல 50% பாண்டாக்கள் 2 குட்டி போடும். ஆனா ஒரு குட்டியை தான் பாத்துக்கும். வீக்கா இருக்கிற குட்டியை அது வளர்க்காது. ஆமா, அதனால ஒரு குட்டியை தான் வளர்க்க முடியும் அப்படின்றனால இன்னொரு குட்டியை அப்படியே விட்டுட்டு ஒரே ஒரு குட்டியை மட்டும் வளர்க்கறதுக்காக போயிடும். அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு ஒரு 1.5 இருந்து 2 வயசு ஆயிருச்சுன்னா அப்படியே விரட்டி விட்டுரும், தனியா போய் வாழ்ந்துப்போ அப்படின்னு சொல்லி. சோ அதுவும் தனியா தான். ஏன் ப்ரோ எல்லா உயிரினங்களும் இப்ப சிங்கமா அப்படித்தான் சொன்னீங்க, ஒரு டயத்துக்கு மேல அதை அனுப்பி விட்டுரும், அது போய் பழகிக்க. இப்ப பாண்டாவும் இதைத்தான் சொல்றீங்க, அது ஏன் அப்படி இருக்கு? இதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு. அது கொஞ்சம் வல்கரா இருக்குன்றனால நான் மேலோட்டமா சொல்றேன். இப்ப சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கூட்டத்துக்குள்ள ஆண் சிங்கங்களும் இருக்கு, பெண் சிங்கங்களும் இருக்குன்னா அதனுடைய சகோதரிகள் இருக்கும், தாய் இருக்கும். சில நேரங்கள்ல சிங்கங்கள் அந்த ஒரு ஏஜ் வரும்போது இனப்பெருக்கம் பண்றதுக்கு தன்னுடைய சகோதரிகளே கூட
வற்புறுத்தும். ஸோ அதனாலேயே அது வந்து இளம் ஆண் சிங்கங்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ராஜா சிங்க ஹெட்டு அது வந்து விரட்டி விடுது. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப பாண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ உன்னால தனியா சாப்பிட முடியும், எதையும் வேணா எடுத்துக்க முடியும், வளர்ந்துட்ட அப்படின்னா எதுக்கு என்னுடைய துணை அப்படின்னா பாண்டா வந்து நினைக்கும். இப்போ ஒரு பெண் பாண்டாவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பார்க்கணும்னா, அது வளர்க்குற வரைக்கும் அதுவே பாருங்க, நான் சொன்னேன் 2 குட்டியை பெத்தா ஒரு குட்டியை தான் வளர்க்கும், அந்த அளவுக்கு சோம்பேறி. அப்போ ஒரு குட்டியை 2 வயசுக்கு மேல அதனால வளர்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு உணவு தேவை. இதுவே சாப்பிடுறதுக்கே ஒரு காட்டு அழிக்க வேண்டியதா இருக்கு, இதுக்கு எங்க சாப்பாடு? ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஒட்டுமொத்தமான பாண்டாக்கள் இந்த உலகத்துல வந்து 2700 சம்திங் தான். 2700 கிட்டத்தட்ட 2000ல இருந்து 3000 தான் மொத்தமே இந்த உலகத்துல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சீனால மட்டும்தான் பாண்டாக்கள் வந்து இருக்கு. 1900 கிட்ட காட்டுல வந்து சுதந்திரமா இருக்கு. 808 பாண்டாக்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜூல வந்து வச்சிருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனியில ஆரம்பிச்சு ஸோ அந்த மாதிரி பல நாடுகள்ல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பாண்டாக்களுடைய வயசு அப்படின்னு இருக்குல்ல, அது எத்தனை வயசு வரைக்கும் வாழும்னு, அது கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 வயசு வரைக்கும் அதிகபட்சம் வாழும் காட்டுல. ஜூலன்னா ஒரு 30 வயசு வரைக்கும் போகும். ஆனா ஒரே ஒரு பாண்டா மட்டும், ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாண்டா 38 வயசு வரைக்கும் வாழ்ந்தது. ஜூலையா காட்டுலயா? ஆமா, ஜூல வந்து ஹாங்காங் ஜூல வந்து வாழ்ந்தது. ஹாங்காங்ல ஓசன் பார்க் அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருந்தாங்க. 1978ல அது சீனால பிறந்தது. 1999ல அந்த ஜியாவை சீனா வந்து ஹாங்காங்குக்கு வந்து பரிசா கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அது 38 வயசு வரைக்கும் வாழ்ந்தது. அப்பவும் அதுவா இறந்து போல அதை வந்து கருணை கொலை வந்து செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, அது ரொம்ப வயசாயிட்டனால அதுக்கு வந்து பிபி வந்துருச்சு, ஹை பிபி. அதுக்கப்புறம் வந்து கால் மூட்டு வலி வந்துருச்சு அதுக்கு. அதனாலேயே அது கடைசி காலத்துல சரியா சாப்பிடாமலும் இருந்தது. ஸோ அது இருக்க பயங்கரமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்தது. அதனால 2016 அக்டோபர் 16 அன்னைக்கு அந்த பாண்டாக்கு வந்து ஒரு மயக்க மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதயத்தை நிப்பாட்டுறதுக்கு உண்டான அந்த மருந்தை வந்து செலுத்தி ஒரு அமைதியான மரணத்தை அந்த ஜியா அப்படின்ற பாண்டாக்கு வந்து கொடுத்தாங்க. வேண்டாம், நெகட்டிவிட்டி வேண்டாம், இந்த வீடியோல நம்ம ஃபன்னா ஃபுல்லா போவோம், வேண்டாம். ஆமா, இந்த மாதிரி வந்து பாண்டாக்கள் வந்து அவ்வளவு காலம் வாழ்ந்ததும் வந்து இருக்கு. இப்ப அதனுடைய பார்க்கும் திறன் இது வந்து மனிதர்களோட ஒப்பிடும் போது இது கொஞ்சம் பாக்குற திறன் கம்மி தான், கிட்ட பார்வை தான், தூரத்துல இருக்கிறது மங்களா தான் தெரியும். அப்ப சண்டை ஓடல எப்படி ப்ரோ தெரியும்? அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அது எப்படின்றத சொல்றேன். பாண்டாக்கள் வந்து வெறும் அதனுடைய கண்ணை வச்சு மட்டும் சண்டை போடுறது இல்ல, அதனுடைய காது, அதனுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 1.5 இருந்து 2 கிலோமீட்டர் அங்கிட்டுக்கு என்ன ஆடுனாலும் அந்த சத்தம் வந்து கேட்கும். ஒரு மூங்கில் ஆடுனா கூட அந்த சத்தம் வந்து அது கேட்கும். அப்ப அது கேட்கும் திறன் இருக்கிறனால பார்வை திறன் கம்மியா இருந்தாலும் மற்ற விலங்குகளினுடைய அசைவுகளை அதனுடைய கேட்கும் திறனை வச்சு அது வந்து புரிஞ்சுக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கிட்ட நின்னுதானே சண்டை போட போறோம், அப்ப கிட்ட பார்வையே போதுமானது. இது ஒண்ணு. அப்படி இல்ல, இப்போ திடீர்னு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு மாதிரி கொடுத்து அந்த பாண்டா பறந்து போயிருச்சு, அது திருப்பி அங்க இருந்து ஓடி வரையில தெரியணும்ல. ஆமா, அது ஓகே தான். ஆனா அது கேட்கும் திறன் இருக்கு. இன்னொன்னு மோப்ப சக்தி கிட்டத்தட்ட நாயினுடைய மோப்ப சக்திக்கு இணையா இருக்கு. அதுக்கும் இன்னும் சொல்ல போனா சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, அது உறுதிப்படுத்தப்படல, ஆனா சில ஆராய்ச்சிகள் சொல்றது வந்து நாயை விட அதிகமான மோப்ப சக்தி இதுக்கு இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே பாண்டாக்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஏதோ ஒரு விலங்கு யானைய வந்து மோப்பத்திறன் அதிகமா இருக்கு, மிலிட்டரிக்கு அனுப்பிடுவோம். இந்த வீடியோல இப்ப நான் சொல்றேன், பாண்டாவை பேசாம மிலிட்டரிக்கு அனுப்பி. பாண்டாவெல்லாம் அனுப்பவே முடியாது, நீங்க சொன்னதை கேட்கவே கேட்காது. ஒண்ணு, பாண்டாவை நீங்க ட்ரைனிங் பண்ணணும், அந்த மோப்ப வந்து இப்படி பண்ணணும், இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும்னு. அது சாப்பிட்றதுக்கே சோம்பேறிதான்றப்போ வச்சிருப்போம். அப்ப போய் தேடு இருடா பசிக்குதுன்னு உட்காந்து அந்த மாதிரி தான் பண்ணும். பாண்டாவை நம்மளால பயிற்சி கொடுத்து அதை தேட வைக்க முடியாது. ஒண்ணு, அது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்றனாலதான் நாயை வந்து பயன்படுத்துறாங்க. சோ இப்ப அந்த மோப்ப சக்தியும் அதிகமா இருக்கிறனால தூரத்துல விலங்கு இருந்தா கூட அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றது தெரியும். இன்னொன்னு என்னன்னா, ஒரே இடத்துல 100 விதமான வாசனை இருக்குன்னா அதை தனித்தனியா பிரிச்சு அறியக்கூடிய தன்மை கூட பாண்டாக்கு இருக்கு. ஆமா, இந்த வாசனை இதுல இருந்து வருது, இந்த வாசனை இதுல இருந்து வருதுன்னு அதுக்கு செப்பரேட்டா வந்து அதை தெரிஞ்சுக்க கூடிய தன்மையும் பாண்டாக்களுக்கு வந்து இருக்கு. கண்ணை தவிர எல்லாமே இருக்கு, காது கேட்கும், மூக்கு வேலை பார்க்கும், எல்லாமே தெரியும். ஆமா, அதுக்கு வந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் போன வீடியோல, அதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ். ரெட் கலர் வந்து கிரே கலர்ல இல்லைன்னா பிளாக் கலர்ல தெரியும்,
ரோஸ் கலர் வந்து ஓரளவுக்கு ஒயிட் கலர்ல தெரியும், ஆரஞ்சு கலரும் அந்த மாதிரி தான். ஆனா மஞ்சள் கலர் வந்து ஓரளவுக்கு தெரியும். மத்தபடி இந்த பச்சை ப்ளூ சார்ந்த நிறங்கள் எல்லாம் அதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அது வாழக்கூடிய இடம் அப்படின்றனால. ஸோ சீனால நிறைய மலைப்பகுதிகள்ல உச்சத்துலதான் அது வாழும். ஏன்னா அங்கதான் வந்து நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பனி இருக்கும். அதுக்கப்புறம் சம்மர் ஆரம்பிக்கும். இருந்தாலும் அங்க வந்து குளிர்ச்சி இருக்கும். இப்ப பனி எல்லாம் பொழியுதுன்னா அதை எடுத்து விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா கூட யார் இருந்தாலும் பிடிக்காது. தனியா தனிக்காட்டு ராஜாவா தனியா இருக்கிறதா இருக்கும். ஆமா சரி, இப்ப சொன்னீங்கல்ல அங்கிட்டு இருக்குட்டு, இங்கிட்டு நம்ம சைடு ஒரு கொடைக்கானல ஊட்டியா வரலாமா, இதுவும் குளிர் பிரதேசம் தானே? இல்ல, அந்த குளிரும் இந்த குளிரும் வித்தியாசம் இருக்கு. சீனாலதான் வந்து அது அதிகமா வந்து அதனுடைய பிறப்பே இருக்கு. இப்ப அது இங்க வரணும் அப்படின்னா அது நடந்து வரணும், இல்லைன்னா யாராவது கூட்டிட்டு வரணும். இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலையை விட அங்க இன்னும் குளிர்ச்சி வந்து ஜாஸ்தி சீனால, இது வாழக்கூடிய பகுதியில. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனாவுக்கு வந்து இந்த பாண்டாக்கள் வந்து தேசிய பொக்கிஷம் பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க எங்க பாண்டா இருந்தாலும் சீனாவுக்கு வந்து நீங்க லீஸ் வந்து கட்டிட்டே இருக்கணும். இவ்வளவு டாலர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு $8000 இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு. ஸோ ஏன் கொடுக்கணும்னா அது அதனுடைய தேசிய ஒரு பொக்கிஷம் அப்படின்றனால. பிளஸ் இதனாலதான் நீங்க மற்ற எந்த ஒரு ஜூல வந்து எந்த நாட்டுல பாண்டாக்கள் இருந்தாலும் அது சீனால இருந்து தான் வாங்கிட்டு போய் லீஸுக்கு வந்து வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க. அதே மாதிரி சீனால தான் அதிகமாகவும் இருக்கு. ஆமா, அதிகமாகவும் அங்கதான் இருக்கு. இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலை வந்து அதுக்கு ஒப்பாது அப்படின்றனால. ஸோ அந்த மாதிரி பாண்டா பத்தி பேசிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இதுல வந்து நம்ம 2வது ஒரு எபிசோட் பார்த்துட்டோம். இதுல நீங்க சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாண்டாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடும் பாண்டாவை பத்தி பார்ப்போம். இல்ல உங்களுக்கு வேற ஒரு உயிரினத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசி ஒரு கொஸ்டின், பெண்களுக்கு ஏன் பாண்டா அவ்வளவு பிடிக்குது? எதுக்கு எடுத்தாலும் பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தர்றதுக்கு பாண்டா பொம்மை வாங்கி தர்றாங்க, எதுக்கு? ஏன் இல்ல, அது பெண்கள் தான். என்னங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.